அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, நான் முஸ்தகீம் மௌலவி. அதாவது தற்பொழுது மிக முக்கியமான எமது நாட்டில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் என்னுடைய காணொளியாக பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது 2 தினங்களுக்கு முன் இடம்பெற்ற கொலை, அதாவது டான் பிரியசாந்துடைய கொலை எமது நாட்டில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. அவர் யாருமல்ல, அவர் ஒரு அரசியல்வாதியும் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினரும் அல்ல, அவர் ஒரு மாகாண சபை மெம்பரும் அல்ல, அல்லது ஒரு படித்த ஒரு பட்டதாரியும் அல்ல, அல்லது ஒரு செல்வந்தரும் அல்ல. இப்படியாக எடுத்துக்கொண்டால் அரசியல்வாதியும் கிடையாது, செல்வந்தரும் கிடையாது, ஒரு பட்டதாரி, படித்த பட்டதாரியாகவும் அவர் இல்லை. ஆனால் அவரை பற்றி முழு இலங்கையிலும் வாழக்கூடிய மக்கள், முழு சமூகமும், பௌத்த மக்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், மலே, பேகர் எல்லோரும் இவருடைய மரணத்தை பற்றி, அவர் மரணித்த அன்று முதல், அவர் கொலை செய்யப்பட்ட தினம் முதல் இன்று வரைக்கும் இவருடைய மரணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய மரணம் குறித்து சிலர் சந்தோஷங்களை வெளிப்படுத்தி கொண்டும் சிலர் கவலையை வெளிப்படுத்தி கொண்டும் இருப்பதை நாங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவதானிக்க முடிகின்றது. அவர் சார்ந்த சமூகமே அவர் மரணித்ததுடைய, அவர் கொலை செய்யப்பட்டதற்கான சந்தோஷங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் முகப்புத்தகங்களூடாக, சமூக வலைத்தளங்களூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர் சார்ந்த சமூகமே பால்சோறு சமைத்து சாப்பிட்டு குதூகலமாக அவருடைய மரணத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது எல்லாராலும் பேசப்படக்கூடிய இவர் டான் பிரியசாந்த் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் 2010ஆம் ஆண்டுதான் இவர் வெளி உலகத்திற்கு பிரபல்யமாகின்றார். 2017ஆம் ஆண்டு ரோஹின்யா அகதிகள், அதாவது மியான்மரைச் சேர்ந்த, மியான்மரில் உள்ள ரோஹின்யா அகதிகள் இலங்கை கடற்கரையை, அதாவது இலங்கை வந்தடைந்த போது பலவந்தமாக பல ஆயிரக்கணக்கான, பல நூற்றுக்கணக்கான பௌத்தர்களை ஒன்று திரட்டி வந்து அவர்களை பலவந்தமாக வெளியேற்றுவதற்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர்தான் இவர். ஏன் அந்த ரோஹின்யா மக்களை இவர் வெளியேற்றினார்? அவர்கள் முஸ்லீம்கள் என்றதன் காரணமாகத்தான் அந்த அகதியாக வந்தவர்கள் எப்படியாவது தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேறு நாடுகளுக்கு மக்கள் சொல்வார்கள். அங்கே அந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள். எந்த நாட்டுக்கு சென்றாலும், எந்த நாட்டுக்கு கடல் வழியாக, அதாவது இல்லீகல் மூலமாக சென்றாலும் அந்த மக்களுக்கு அவர்கள் கட்டாயம் அந்த நாடு அடைக்கலம் கொடுப்பார்கள். அதே போன்றுதான் 2017ஆம் ஆண்டு அந்த ரோஹின்யாவுடைய முஸ்லீம்கள் வருகின்றார்கள் இலங்கைக்கு. வந்த பொழுது, கரையொதுங்கிய பொழுது, அன்புக்குரியவர்களே, இவர்களை பலவந்தமாக பல நூற்றுக்கணக்கான பௌத்த மக்களை, இனவாதிகளை சேர்த்து ஒன்று திரட்டி அவர்களை பலவந்தமாக வெளியேற்றிய பெருமை, வெளியேற்றிய சூத்திரதாரி இவர்தான் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இவர் இந்த டான் பிரியசாந்த் என்று சொல்லக்கூடிய மனிதர், இவர் இந்த வருடம் 2025 எதிர்வரக்கூடிய மாதம் உள்ளூராட்சி தேர்தல் எமது நாட்டில் நடைபெற இருக்கின்றது. அந்த உள்ளூராட்சி தேர்தலில் பொகட்டுவ கட்சியின் அபேட்சகராக கொலன்னாவை பகுதியில் போட்டியிட இருந்தவர்தான் இந்த டான் பிரியசாந்த். இவர் என்ன செய்கின்றார்? பெருநாளுடைய ஒரு விருந்துக்காக, அதாவது சித்திரை பெருநாளுடைய விருந்துக்காக தன் மனைவியின் சகோதரின், அப்படித்தான் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, தன்னுடைய மனைவியின் சகோதரியின் வெள்ளம்பிட்டியிலுள்ள ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு திட்டத்தில் 6ஆம் மாடியில்
அந்த விருந்தோம்பல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த 6ஆம் மாடியில் வைத்து இவர் கொலை செய்யப்படுகின்றார். அப்படி என்றால் இது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட கொலையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது பொதுவானவர்களுடைய கருத்து. ஏன் துப்பு கொடுத்தால்தான் இப்படியான ஒரு கொலையை செய்ய முடியும், இவ்வாறான விடயத்தை சாதுரியமாக நிறைவேற்ற முடியும். இவர் சென்ற அரசாங்க காலத்தில் பல இனப்பிரச்சினைகளுக்கு பிரதானியாக செயற்பட்ட ஒருவர்தான் இந்த மனிதர், அதாவது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர். சென்ற அரசாங்கத்திற்கு எதிராக மைனா கோகம என்ற ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்தான் அந்த கூடாரங்களை அழித்து ஒழித்தவர். இவர்தான் அந்த இரும்புத்தடியோடு வந்த ஒரு மனிதர். பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான வாலிபர்களை இனவாதிகளை கூட்டிக் கொண்டு பிரதானியாக செயற்பட்டவர். இந்த மைனா கோகமவில் பிரதானியாக செயற்பட்டவர் தான் இந்த டான் பிரசாந்த் என்று சொல்லக்கூடியவர். திகனையில் ஏற்பட்ட கலவரம், சிங்கள முஸ்லீம் கலவரம். அன்புக்குரியவர்களே, இந்த கலவரத்திலும் கூட பிரதானியாக செயற்பட்டவர் தான் இந்த டான் பிரசாந்த் என்று சொல்லக்கூடியவர். ரோஹின்யா முஸ்லீம் மக்களை வெளியேற்றியமை, இன்னும் அதாவது பல திகன பிரச்சினைகளை ஏற்படுத்தியவர். அதே போன்று தமிழ் ஒரு பழமொழியை நான் சொல்லுகின்றேன். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது ஒரு பழமொழி. திகனை கலவரம் இருக்கின்றதானே, இந்த திகனை கலவரத்தில் பல கோடிக்கணக்கான பணங்கள், பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. அதே போன்று உயிர் சேதமும் கூட அந்த திகனை சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு வாலிபர் என்னுடைய ஞாபகத்துக்கு கட்டிய வகையில் பல வருடங்கள் பல வருடங்கள் சென்றதனால ஞாபகத்தில் எல்லாம் இல்லை. என்னுடைய ஞாபகத்துக்கு எட்டிய வகையில் ஒரு வாலிபர் புகை மூட்டத்தின் காரணமாக வெளியேற முடியாமல் மூச்சு திணறி அந்த திகனை கலவரத்தில் மரணித்திருக்கின்றார். இன்று டான் பிரசாந்துடைய குடும்பம் படுங்கவலை. அன்று எத்தனை 1000 பேர் கண்ணீர் வடித்திருப்பார்கள். இன்று அவருடைய பிள்ளைகள் வடிக்கும் கண்ணீர், அவருடைய மனைவி வடிக்கும் கண்ணீர், அதை பிழை என்று சொல்ல வரவில்லை. அன்று திகனை கலவரத்தின் போது, முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட கலவரங்களின் போது முஸ்லீம்கள் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார்களோ, எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பார்களோ, எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்களோ, அந்த கஷ்டத்தை தான் இன்று அவருடைய பிள்ளைகளும் மனைவியும் அனுபவிக்கின்றார்கள். முகப்புத்தகங்களில் கிடைத்த முக்கியமான தகவல்கள், குற்றங்களை செய்தவர் தண்டனை பெறாமலே சென்று விட்டார் என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அடுத்தது, இப்படியான திடீர் மரணம் இவருக்கு வந்திருக்கக்கூடாது. செய்த அநியாயங்களுக்கு தண்டனை அனுபவித்ததற்கு பின் மரணித்திருக்க வேண்டும் என்பது என்னுடையதல்ல, முகப்புத்தகங்களில் வந்த பலருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு கோட்டை ரயில்வேக்கு அருகாமையில் முஸ்லிம்களுக்கு எதிரான பெரிய ஒரு வன்முறை ஏற்படுத்தினார். முஸ்லீம்களை கொலை செய்வோம், முஸ்லீம்களுக்கு அது செய்வோம், முஸ்லீம்களுக்கு இது செய்வோம், முஸ்லீம்களை இந்த நாட்டிலிருந்து துரத்துவோம் என்றெல்லாம் பலவிதமான கோஷங்களை எழுப்பியவர் இவருடைய தலைமையில்தான். இவர்தான் தலைமை தாங்கியவர். அந்த 2014ஆம் ஆண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சினையிலும் இவர்தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அதோட மாத்திரம் விட்டு வைக்க முடியாது. மலட்டு கொத்து யட்டையந்தும் வைத்தியர் ஷாஃபியுடைய பிரச்சினையில் முன்னணி வகித்தவரும் இவராகத்தான் இருக்க வேண்டும். இப்படியாக பல விடயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எது எப்படி இருந்தாலும் டான் பிரசாந்துடைய மரணத்தின் மூலம் பல படிப்பினைகள் அவரை போன்றவர்களுக்கும் எமக்கும் உண்டு. முழு முஸ்லீம்களின் மனதையும் புண்படுத்திய ஒருவர்தான் இந்த டான் பிரசாந்த். නමුත් අපි ඔහුගේ මරණය ගැන සතුටු නැහැ. අපේ නබිතුමානම් පැවසුවා කෙනෙක් මිය ගියා නම්
ඔහුගේ යහපත් ක්‍රියාවන් ගැන පමණක් කතා කරන්න කියලා පැවසුවා. හැබැයි සමහර වරුන් නැති වුණාට පසු මිනිසු එයාලාගේ හොඳ යහපත් ක්‍රියාවල් කතා කළා. උදාහරණයට ගත්තොත් හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කළුතර දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී පාලිත දේවරපෙරුම. එයා වගේම රත්තරන් මිනිහෙක් වගේ මේ ලෝකේ ජීවත් වෙලා මිය යන්න ඕනයි. මුස්ලිම් අයට අපහාස කරා. නමුත් එයාගේ චූටි දරුවා මල සිරුරු ළඟ ගිහිල්ලා තාත්තේ කියලා කතා කරනකොටත් එයාගේ ලොකු දරුවන් දෙදෙනක් අඬ වැටිනකොට මගේ ඇස් වලින් කඳුළු ආවා. එයා කොතරම් වැරදි කරුවොත් ඔහු එයාලාගේ පියා තමන්ගේ සැමියා අනුන්ට කළ දේ තමන්ට පළ දේ කියලා වචනයක් තියෙනවා. ඒ නිසා ජීවත් වෙනකොට මේ ලෝකේ අපි ඔක්කොමලා එකමුතුවෙන් අපි අනුන්ට මොනවත් වැරදි කරන්නේ නැතුව ஜீவத் வேண்டோனை. அன்புக்குரியவர்களே, இப்படியானவர்களுடைய மரணம் எல்லோருக்கும் படிப்பினையாக அமைய வேண்டும். எனவே இதற்கு பிறகாவது நாடு ஒரு செழிப்பான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த என்னுடைய காணொளியை இப்போது நாம் பேசிய விடயத்தை வைத்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கமெண்ட்களை, நல்ல கமெண்ட்களை பதிவு செய்யுமாறு உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளி பலருக்கு நிச்சயம் பாடமாகவே அமைந்திருக்கும். நம் பிறப்பு ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தம் இறப்பை நல்ல வரலாறாக மாற்றிச் செல்ல வேண்டும் அல்லவா? இந்த காணொளியை பார்க்கும் போது தமது உள்ளங்களும் கொஞ்சம் கணக்கத்தான் செய்கின்றது. எல்லாமே உயிர்தான் அல்லவா? தவிக்கின்ற மனைவியும் துடிக்கின்ற பிள்ளைகளும் வலியுடன் தாயை காணும் போது உள்ளம் கொஞ்சம் கணக்கின்றது. அத்தனை வழிகளையும் நாங்களும் புரிந்து கொள்கின்றோம் தான். ஆனால் இதுபோன்றுதான் அன்று நீ செய்த செயல்கள். பல அப்பாவிகளின் குழந்தைகள், மனைவிமார்கள், உற்றார் உறவினர்கள் என்று துடியாய் துடித்திருப்பார்கள் அல்லவா? அன்று அதை நீ சற்று சிந்தித்தாயா? நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் தமக்கு அறுவடையாய் மாறும் அல்லவா? 100 கொலை செய்தவர்களையும் மன்னித்த இறைவனே, உன்னிடமே பறைசாற்றுகின்றோம். இவர்கள் மூலம், இந்த நிகழ்வுகள் மூலம் அனைவருக்கும் படிப்பினையை வழங்கிவிடும். ලැබුණේ අරහේගහ මන්දිරයේ පැවති සාකච්ඡාවෙන් පසුවයි. එමෙන්ම මයිනාගෝගමට ප්‍රහාරය එල්ල වූ අවස්ථාවේදී
බෑන් යකඩ පොල්ලක් අතතුව සිටින ආකාරයක් දක්නට ලැබුණා.